அது போகட்டும் சார். இப்போ அம்மா என்னன்னா என்ன உடனே வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. எனக்கு அதுல எல்லாம் இப்போதைக்கு விருப்பமே இல்லதான். ஆனா இங்க உங்க கூட இருந்தாங்களே ஒரு பொண்ணு, அன்னைக்கு எனக்கு பணம் எடுத்து கொடுக்க கூட வந்தாங்களே, அவன் நிறுத்தவும், என் அக்கா பொண்ணு வர்த்தினியவா கேக்குறீங்க என அவர் விளக்கம் கேட்கவும், எனக்கு பேரெல்லாம் தெரியாது சார். பொண்ணுன்னா அப்படி இருக்கணும் சார். கூட வந்தப்பவும் சரி, என்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தப்பவும் சரி, அவங்க நிமிர்ந்து என் முகத்தை கூட பார்க்கல. அவங்க அடக்கமும் அமைதியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்தாங்க, இந்த கவர்ல என் குடும்ப போட்டோவும் என் ஜாதகமும் இருக்கு சார். நீங்க பெரியவங்க, எல்லாம் சேர்த்து முடிவு பண்ணி என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன் சார். இனியாவது என் வாழ்க்கையில நல்லது நடக்குமான்னு பார்க்கலாம். அவன் போலியாக பெருமூச்சு விடுவது போல் நடிக்க, தன் மகன் உயிரை மீட்டு கொடுத்தவனுக்கு வாழ்வில் இத்தனை துயரங்களா என மனம் வருந்தியவர், நம்மால் முடிந்த உதவியை இந்த தம்பிக்கு செய்தே ஆக வேண்டும் என ஒரு மனதாக முடிவெடுத்தவர் அன்றே தன் அக்கா வீட்டிற்கு சென்று வர்த்தினியின் ஜாதகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு தனக்கு மிகவும் வேண்டிய ஜோசியரை சென்று சந்தித்தார். அவர் 10 பொருத்தமும் அமோகமாக பொருந்தி இருப்பதாக சொல்ல, நம்ம ஆளுதான் ஏற்கனவே வர்த்தினியை அவ ஜாதகத்தை இமெயில்ல அனுப்ப சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி தன்னோடத மாத்திட்டானே. அடுத்து அவர் அவன் குடும்பத்தை பற்றி விசாரிக்க சொல்ல, அவர்கள் பரம்பரை செல்வந்தர்கள் எனவும் ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்ற கட்டுக்கோப்பான குடும்பம் எனவும், நாமக்கல்லில் முக்கிய இடங்களில் அவர்களுக்கு பெரிய ஜவுளி கடைகள் உள்ளது எனவும் தெரிந்து கொண்டவர், இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் தன் அக்கா மகளை பெண் கேட்டான் என்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. உண்மையாக அவன் வீட்டு பெரியவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற குழப்பத்தில் அவன் கொடுத்து சென்ற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டவர், தம்பி, நான் தான்ப்பா வர்த்தினி மாமா பேசுறேன். நீங்க இவ்வளவு வசதின்னு சொல்லவே இல்லையே. உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இதுக்கு ஒத்துப்பாங்களா? அவர் தயங்கி கொண்டே கேட்க, வாய் விட்டு சிரித்தவன், இனிமே உங்களை சாரன் எல்லாம் கூப்பிட மாட்டேன் சித்தப்பா. நீங்க வர்த்தினி வீட்டுல பேசிட்டு மறுபடி எனக்கு போன் பண்ணுங்க. நாங்க நாளைக்கே பொண்ணு பார்க்க வரோம் என்று அவர் மனதில் பாலை வார்த்தவன் போனை வைத்து விட விரைவாக தன் அக்கா வீட்டிற்கு சென்றவர் இதுவரை தான் ஆராய்ந்தவற்றை தன் அக்காவிடம் சொல்லிவிட்டு, வர்த்தினிக்கு இந்த மாதிரி நல்ல இடம் அமையும்னு நான் நினைச்சே பார்க்கலக்கா. எவ்வளவு வசதி, எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? ஊர்ல சொந்தமா ஜவுளி கடையே வச்சிருக்காங்க. அப்புறம் ஜாதகம் கூட நம்ம வடுகப்பட்டி ஜோசியர்கிட்ட பார்த்துட்டேன். 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு என விடாமல் அவர் பேசிக்கொண்டே செல்ல, அதெல்லாம் சரிடா, நீ என்னமோ கல்யாணத்துல பொண்ணு சரியில்லைன்னு என்னென்னமோ சொல்ற. அப்ப நம்ம வர்த்தினிய 2ஆம் தாரமா கொடுக்க சொல்றியா என சங்கடமாய் கேட்க, அக்கா இப்பவும் சொல்றேன், அந்த தம்பி மனசு யாருக்கும் வராது. யாருன்னே தெரியாத நம்ம செல்வத்துக்கே ரத்தம் கொடுத்து அவன் உசிரை காப்பாத்தினான். அந்த பொண்ணு மேல தாக்கா எல்லா தப்பும். நான் விசாரிக்க வேண்டியதையெல்லாம் விசாரிச்சுட்டேன். இனி உன் இஷ்டம், நீதான் முடிவு எடுக்கணும் என அவன் போட்டோவையும் ஜாதகத்தையும் அவர் கையில் கொடுக்க, அரைகுறை மனதோடு அதை பிரித்து பார்த்தவர், போட்டோவில் நடுநயமாய் அமர்ந்திருந்த தங்கதுரையை பார்த்தவுடன், டே தம்பி, தங்கதுரை அண்ணன் பையனா ஹரி? இவர் உங்க மாமாவோட உயிர் தோழண்டா. மாமா இறந்தப்ப கூட நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காரு. உனக்கு நினைப்பில்ல? இப்ப கூட வருஷம் வருஷம் பிள்ளைங்க படிப்புக்குன்னு பணம் அனுப்புறாருல,
அவர் தாண்டா இவர் என மகிழ்ச்சியோடு சொல்ல, எங்க வீட்டுக்காரரே அடிக்கடி சொல்வார் அவங்க குடும்பம் ரொம்ப செல்வாக்கானதுன்னு. நிஜமா அவங்க வீட்ல இருந்து நம்ம வத்தினிய பொண்ணு கேட்டு வருவாங்களாடா என சந்தேகமாய் கேட்கவும், வெடி சிரிப்பு சிரித்த நல்ல தம்பி, அக்கா எனக்கும் இதே கவலைதான். நானே நேரா மாப்பிள்ளைக்கு போனை போட்டு கேக்குறேன். அவர் முதல்ல வர்த்தினி வீட்டுல சம்மந்தம் கேளுங்க, நான் நாளைக்கே பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டார் என மீண்டும் சிரிக்க, எதுக்கும் வர்த்தினிய ஒரு வார்த்தை கேட்போம், நாளைக்கு புள்ள மனசு வாடிடக்கூடாதுல்ல என தாமரை சொல்லவும், அதுவும் சரிதான், நீ கூப்பிடு, வர்த்தினி கிட்ட நான் கேக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவள் வந்தவுடன் ஹரியின் குடும்பம் அவன் வேலை பற்றி எல்லாம் பொறுமையாய் எடுத்துரைத்தவர். கடைசியில் தயங்கிக் கொண்டே அவன் முதல் திருமண முறிவையும் எடுத்து கூறி, உன்னை பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேக்குறாங்க, ஜாதகம் கூட பொருந்தி இருக்கு, நீ என்னம்மா சொல்ற என கேட்க, உங்களுக்கும் அம்மாவுக்கும் சரினா எனக்கும் சரி மாமா என தலை குனிந்து கொண்டே சொல்ல, எப்பொழுதும் திருமண பேச்சு எடுத்தாலும் எரிந்து விழும் மகள் இன்று அமைதியாய் ஒத்துக்கொள்வதைக் கண்டு தாமரைக்கு மயக்கமே வரும் போல் இருந்தது. ஆனாலும் இதைதான் இன்னார் இன்னார்க்குன்னு சொல்வாங்க போல என மனதில் நினைத்து கொண்டவன், சரி நல்ல தம்பி, இனி நீ ஆக வேண்டிய வேலையை பாரு என அவரை முடுக்கிவிட்டவர் தானும் பார்க்க வேண்டிய வேலைகளில் மூழ்கி போக, அவளை பெண் பார்க்க வந்த ஹரியின் குடும்பத்தினர் கையோடு நிச்சயதாம்பூலத்தையும் மாற்றிவிட்டு 15 நாட்களில் திருமணம் என தேதியும் குறித்துவிட்டு செல்ல, ஹரி தினமும் அவளுக்கு போன் செய்து அவள் மனதில் கலர் கலர் கல்யாண கனவுகளை விதைத்து கொண்டிருந்தான். அவன் அவளிடம் அதிகம் பேசிய வார்த்தைகள் இதுவாக தான் இருக்கும். வரு, எனக்கு உன்ன மாதிரியே திருன்னு முழிக்கிற குட்டி வர்த்தினி சீக்கிரம் வேணும். உன்ன மாதிரியே குட்டி வருவை டெய்லி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்ப நிஜமா தரப்போற? அவன் குரலில் ஏக்கமும் சரசமும் சரி பாதியாய் கலந்திருக்க, வர்த்தினி தான் திகைத்து திண்டாடி போவாள். ஹரி ப்ளீஸ் வேற பேசுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா தாயே, நீ வாய திறந்தாலே இன்னைக்கு அங்க புயல், இங்கே வெள்ளம், புதுசா வந்த இந்த புக் நல்லா இருக்கு, அந்த புக் நல்லா இருக்கு, ஸ்கூல்ல இந்த குழந்தை இப்படி படிச்சிச்சு, இப்படியே பேசி என்ன கொள்ற? எங்கேயாவது உன் மனசுல கட்டிக்க போறவங்க கிட்ட பேசுறோம்னு நினைப்பு இருக்கா உனக்கு? இந்த மாமா பாவம் இல்லையா? வருக்குட்டி எங்க போன்ல இந்த மாமாக்கு ஒரு உம்மா கொடு. அவன் அவளை மேலும் வம்பிற்கு இழுக்கவும், போன்ல கிள்ள முடியாதுங்கிற தைரியம். ஹரி, நீங்க இப்படியே பேசினா நான் போனை வச்சிடுவேன், ஜாக்கிரதை. அவள் சற்று நேரம் அவளிடம் வேறு விஷயங்கள் பேசுபவன் போனை வைப்பதற்கு முன், இன்னும் 13 நாள் அப்புறம் எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன் என்று தினமும் நெருங்கி கொண்டிருக்கும் தங்கள் திருமண நாளை நினைவூட்டி போனை வைத்து விடுவான். நிச்சயம் முடிந்த கையோடு வர்த்தினி தன் திருமண விஷயத்தை தன் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தாள். தங்கள் தோழி தங்களோடு சென்னைக்கே வரவிருப்பதை பற்றி அவர்களும் மகிழ்ச்சி கொண்டாலும், ஆளாளுக்கு வர்த்தினியை ஓட்டி எடுக்க சந்தோஷ் மட்டும் பொறுப்பாய் ஹரி வேலை செய்யும் நிறுவனத்தை பற்றி கேட்க, வர்த்தினி தான் அறிந்த வரை அவன் வேலை செய்யும் நிறுவன பெயரை மட்டும் அவனுக்கு தெரிவித்தாள். வர்த்தினி ஹரிக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து பிரிவு ஏற்பட்டதை அவர்களிடம் மறைத்து விட்டாள். தெரிந்தால் அவர்கள் வருந்துவார்கள் என்பது அவள் எண்ணம். இப்படியே ஒரு வாரம் கழிய வர்த்தினியின் கலர் கலர் கல்யாண கனவுகள் தன் வர்ணங்களை இழக்கும் நாளும் வந்தது. அன்று வர்த்தினி வீட்டில் ஏதோ வேலையாய் இருக்க அவள் அலைபேசிக்கு அழைத்த சந்தோஷ் கடினப்பட்ட குரலில், வர்த்தினி, நீ இப்போ எங்க இருந்தாலும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மலைக்கோவில் தோட்டத்துக்கு உடனே வா என ஆணை பிறப்பிக்க, என்னவோ ஏதோ என பதறிய வர்த்தினி தன் தாயிடம் வாய்க்கு வந்த பொய்யை உளறிவிட்டு
தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மலைத்தோட்டத்தை நோக்கி விரைந்தாள். அங்கே அவள் 5 நண்பர்களும் அவள் வரவிற்காய் இறுகிய முகத்துடன் காத்திருப்பது தெரியவும் தன் சைக்கிளை நிறுத்தியவள் புதிதாய் பிறந்த நடுக்கத்துடன் அவர்கள் முன்னே சென்று நிற்க நவீன் அவளை பார்த்து முறைத்து கொண்டே, நீ இப்படி செய்வன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வர்த்தினி என எடுத்தவுடன் அவள் மேல் குற்றச்சாட்டை சுமத்த வர்த்தினி பேச்சிழந்து நின்றாள். அடுத்தடுத்து அவர்கள் பேசிய வார்த்தைகளை அவளை உயிருடன் கொன்று புதைத்தது. வர்த்தினியின் கால்கள் பலமிழந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. சந்தோஷ் தன் குற்றம் சாட்டும் குரலில் அவளை தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். இப்படி தலை குனிஞ்சு நின்னா என்ன அர்த்தம் வர்த்தினி? எங்க கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஏன் வர்த்தினி எங்க கிட்ட உண்மையை மறைச்ச? அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆன விஷயத்த ஏன் மறைச்ச? எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். உன் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷம் மேற்கொண்டு பேச முடியாமல் நிறுத்த அந்த சந்தோஷம் என்னால கெட வேணான்னு தான் மறைச்சேன். வர்த்தினி தன் மெல்லிய குரலில் உறுதியாக சொல்ல, நீ முட்டாளா வர்த்தினி என்று ஆவேசமாக இடையிட்டது நந்துவின் குரல். நாங்க எல்லாம் உன்னோட கல்யாணத்தை பத்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தப்போ சந்தோஷ் தான் முதல்ல மாப்பிள்ளைய சென்னை தானே, அதனால நம்ம மாப்பிள்ளைய பத்தி விசாரிப்போன்னு உன்கிட்ட அவர் வேலை பார்க்குற கம்பெனி டீட்டெயில்ஸ் வாங்கினான். போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் அது மட்டும் போதாதுன்னு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட் மூலமா வேற நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணினோம். உடனே நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் வர்த்தினி. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். நந்துவின் குரலில் இருந்த பதட்டத்தை கவனித்த வர்த்தினி, எனக்கு அவரை பத்தின எல்லா உண்மையும் தெரியும் நந்து. அவரே என்கிட்ட அது எல்லாத்தையும் சொன்னார். இந்த கல்யாணத்தை இனி நிறுத்த முடியாது. கண்டிப்பா அவரோட நான் சந்தோஷமா வாழ்வேன். நந்து என்ன நம்பு. வர்த்தினியின் குரலில் தயக்கம் இருந்தாலும் அதிலிருந்த உறுதியை கண்ட கார்த்திக்கின் குரல் அவளை கோபத்துடன் இடைமறைத்தது. ஏய், தெரியும்னு உளறிக்கிட்டு இருக்க. உனக்கு அவனை பத்தி அப்படி என்ன தெரியும்? அவன் ஒரு மொடா குடிக்காரன், அது தெரியுமா? உனக்கு அவன் லைஃப்ல ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு தெரியுமா உனக்கு? இதுக்கு மேல கார்த்திக் தன் வாதத்தை நிறுத்தி கொண்டு ஷிட் என வேகமாய் தரையை உதைத்து விட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொள்ள நாதன் கோபமாக அவளை பார்த்து கொண்டே, ஏண்டா கார்த்தி நிறுத்திட்ட? சொல்ல வந்தத அவகிட்ட முழுசா சொல்லி முடிக்க வேண்டியது தானே. இந்த அம்மா உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ஒரு உமனேசர். தமிழ்ல சொல்லணும்னா பொம்பளை பொறுக்கி. ஆனா இதுல கியூட் என்னன்னா அவன் பின்னாடி சுத்துறதுங்க ஆம்பளை பொறுக்கிங்க. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எங்களால விலாவரியா விளக்க முடியாது. இப்போ ஆச்சும் எனக்கு அவரை பத்தி தெரியும், தோரை பத்தி தெரியும்னு முட்டாள்தனமா உளராம நாங்க சொல்ற மாதிரி உன் மேரேஜை நிறுத்த என்ன வழின்னு பார்ப்போம். வர்த்தினிக்கு அதற்கு மேல் பேச வார்த்தைகளை எழும்பவில்லை. அவள் சில என சமைந்து நிற்க அவள் கண்களில் கண்ணீர் அருவி போல் பெருக்கெடுத்து அவள் கன்னத்தை நனைத்தது. இதுவரை அவள் நண்பர்கள் அவளிடம் கோபமாய் பேசியதே இல்லை. அவள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளை கூட விளையாட்டுத்தனமாய் சுட்டி காட்டுவதோடு நிறுத்தி கொள்வார்கள். அதுவும் ஆண் பெண் உறவு பற்றி விவாதம் இதுவரை அவர்களுக்கு இடையில் நடந்ததே இல்லை. வர்த்தினி இதயத்தில் அடிப்பட்டவளாய் நிற்க அவளுக்கு உதவ தீபன் வந்தான். எல்லோரும் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? அவங்களே பாவம் ஏதோ மேரேஜ் பிக்ஸ் ஆனதுல இருந்து போன்ல பேசி பழகி இருக்காங்க. அமைதியாய் வர்த்தினி தான் காதலில் வீழ்ந்த விவரத்தை தன் நண்பர்களிடம் மறைத்து அதை ஒரு பெற்றோர் தீர்மானித்த திருமணமாய் தன் நண்பர்களிடம் பகிர்ந்திருந்தாள். நாம பாட்டுக்கு திடீர்னு வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு குதிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களிடம் கடிந்து கொண்டவன் தன் பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் கொடுத்து, நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க வர்த்தினி என்று அவளை ஆசுவாசம் படுத்த அவனிடம் ஏந்திரமாய் பாட்டிலை வாங்கியவள் கொஞ்சம் தண்ணீரை தன் தொண்டைக்குள் சரித்து கொள்ள அங்கெங்கே நின்று கொண்டு இருந்தவர்கள் ஆளுக்கு ஒரு கல் மேல் மேடையில் அமர வர்த்தினியும் அருகே திட்டில் அமர்ந்தாள்.
அப்பொழுது அவள் அருகே வந்த தீபன், வர்த்தினி, நீங்க ரொம்ப புத்திசாலி தான், நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா சில விஷயங்கள்ல உங்களுக்கு அனுபவம் பத்தாது வர்த்தினி. இப்போ உங்களுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ஏன் கிராமத்துல வளர்ந்த உங்களை செலக்ட் பண்ணி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் குரல் அமைதியாய் தான் ஒலித்தது. ஆனால் அதன் பின்னே சூறாவளி ஒளிந்திருப்பது போல் வர்த்தினிக்கு தோன்றியது. வர்த்தினி தன் நீர் திரையிட்ட கண்களோடு அவனை நிமிர்ந்து பார்க்க, அவர் வைஃப் இப்போ ரீமேரேஜ் ஆகி கன்சீவா இருக்காங்க. இதனால அவங்க ரிலேட்டிவ் இவரை ஏதோ மோசமா ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. அவரால் குழந்தை பெத்துக்க முடியாது அந்த மாதிரி. அது வரைக்கும் கல்யாணங்கிற ஐடியாவே இல்லாம தோன்ற பொண்ணுங்களோடு எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தவர் ஈகோவை இந்த விஷயம் டச் பண்ணிடுச்சு. உடனே கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொன்னவர் போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா? பொண்ணு +2க்கு மேல படிச்சிருக்க கூடாது, கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணா இருக்கணும், ஏழையா இருந்தாலும் ஓகே. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஒரு அப்பாவி பொண்ண அவரோட வைஃபா மாத்தி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்பாங்கிற ப்ரொமோஷன் வாங்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அவரோட வழக்கமான வாழ்க்கையே ஏன் என்னன்னு கேள்வி கேட்காத ஒரு மட்டி வைஃபா அவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கார். இப்ப சொல்லுங்க வர்த்தினி, உங்களுக்கு இந்த கல்யாணம் இனி தேவையா? நீங்க அவரோட தேவையை நிறைவேற்ற போற பொருளா மட்டும் அவர் லைஃப்ல இருக்க போறீங்களா? உங்களுக்கும் சரக்குக்கும் ஆகவே ஆகாது. ஆனா அவருக்கு ஒரு நாள் சரக்கு இல்லைன்னா கூட ஆகவே ஆகாது. இனி நீங்க தான் முடிவு பண்ணணும். தன் நீண்ட உரையாடலை முடித்துவிட்டு தீபன் அமைதியாகிவிட வர்த்தினி தன் கண்களை இருக்க மூடிக்கொண்டாள். முன்பெல்லாம் அவளை சரசமாட வைத்த எனக்கு உன்னை போலவே ஒரு குட்டி வர்த்தினி வேணும் மரு என்ற கொஞ்சல் அவள் நினைக்க உடம்பெல்லாம் அவளை தற்சமயம் எரிய வைத்து கொண்டிருந்தது. ஆம், அவள் நண்பர்கள் கணித்ததை போல் அவள் ஒரு ஏமாளிதான். ரயிலில் கூட தன்னை பற்றி துருவி துருவி விசாரித்தானே. +2 வரை மட்டுமே நேரடியாக படித்திருக்கிறேன் என்று அவள் சொன்னபோது அவன் கண்கள் பிரகாசித்ததே. அதுதான் காரணமோ? ஃபைலை நேரடியாக ஒப்படைக்காமல் போக்கு காட்டியது என்னை பலவீனப்படுத்தவோ? ஆனால் மருத்துவமனையில் ரத்தம் கொடுத்தது? அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் உதடுகள் ஏளனமாய் மடிந்தது. அவனால் முடிந்த ஒரே நல்ல காரியம். ஆனால் இவர்கள் சொல்வதை போல் அவளால் திருமணத்தை நிறுத்த முடியுமா? இன்னொரு ஆண்மகன் அவள் விரல் தொடவும் அனுமதிக்க முடியுமா? திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்து விடலாம் என்றாலும் தாயின் கண்ணீருக்கும் தங்கைகளின் பிற்கால வாழ்க்கைக்கும் பதில்? வர்த்தினி தன் கண்களை இருக்க மூடிக்கொண்டு தன் மனதில் தாங்க முடியாத துயரம் நேரிடும் போது எல்லாம் வழக்கமாக ஜெபிக்கும் இதுவும் கடந்து போகும் மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினாள். கொஞ்ச நேரம் தன் ஆள் மனது தன்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விடைகளை சிந்தித்தவள் ஏதோ தவத்தில் நெடுநாள் மூழ்கி இருந்தவள் போல் கண்களை மெதுவாய் திறந்தவள் தன் நண்பர்களை நோக்கி மென்மையாய் முறுவலிக்க அவள் சித்தம் தான் கலங்கிவிட்டதோ என அவர்கள் சந்தேகத்துடன் அவளை பார்க்க அதை மெய்ப்பிப்பதை போல் வர்த்தினி தன் கண்ணீர் வழிந்த கண்களை துடைத்து கொண்டே பயங்கரமாய் சிரிக்க அந்த சிரிப்பின் பின்னே ஒளிந்திருந்த வன்மத்தின் சாயலில் அவள் நண்பர்கள் சற்று நேரம் ஆடிதான் போனார்கள். அவளை நெருங்கிய நந்து, வர்த்தினி, ஆர் யூ ஆல்ரைட் என அவள் கரம் பற்ற அவனை பார்த்த தோலை குலுக்கியவள், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஏய், எல்லாம் என்ன ஒரு மாதிரி என்னை பார்த்து முழிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உங்க எல்லா கேள்விக்கும் நான் இப்ப விட சொல்ல போறேன். இந்த விஷயத்துல என் கடைசி முடிவு இதுதான். இதுக்கு மேல நாம இத பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
அவள் குரலில் இருந்த இரும்பின் உறுதியை கண்டவர்கள் செய்வது அறியாமல் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்க, அவள் முகத்தில் தற்சமயம் ஒரு அரசியின் தோரணை வந்திருந்தது. தன் தலையை நேராக நிமிர்த்தி அவள் பேசத் தொடங்கினாள். கண்டிப்பா என்னால மட்டுமில்ல, இனி உங்க யாராலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா நான் ஹரிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், எந்த காரணம் கொண்டும் அவரை பிரிஞ்சு போக மாட்டேன்னு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏதோ ஒரு விஷயம் ஒரு முறை தப்பா போயிட்டாலே அடுத்து வாழ்க்கை முழுக்க அப்படிதான் நடக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் நான் இருக்கிற இடம் கிராமம். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி திடுத்துப்புன்னு கல்யாணத்தை நிறுத்தினா நாங்க ஊருக்கே பதில் சொல்லணும். இந்த பொண்ணு ஏதோ சரியில்லை போலன்னு அவள் வெள்ளம் எல்லாம் சேர்த்து போட்டு ஊரே என்ன மெல்லும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த கல்யாணம் நின்னு இனி எனக்கு கல்யாணமே நடக்கலன்னா கூட பரவாயில்லை. ஆனா என் தங்கச்சிங்க. இப்பொழுது அவள் குரல் சற்றே கரகரக்க, அதை சரி செய்ய அவள் சற்றே செருமிக் கொண்டு தன் உரையை தொடர்ந்தாள். நான் முறைப்படி கல்யாணம் செஞ்சுக்கலன்னா அவங்க வருங்கால வாழ்க்கையையும் அது பாதிக்கும். அதுக்காக நான் ஹரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீபன் சொன்ன மாதிரி அவர் தேவையை நிறைவேற்ற போற பொருளா மட்டும் அவர் வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன். இப்ப நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அவருக்கு என்ன மாதிரி வேற ஒரு ஏமாளியை மறுபடியும் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை நானே கொடுக்கற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா நான் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரியே எல்லோருக்கும் ஆபத்துல உதவி செய்ய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவரோட இன்னொரு முகத்தை நான் பார்க்க உதவி செஞ்சதுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க இப்போ என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு தகவலும் சேகரிக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு தெரியும். எங்க மாமா அவங்க வசதியை பார்த்து மலைச்சு நின்னார். எங்க அம்மா அவங்க குடும்பம் பார்த்து திகைச்சு நின்னாங்க. ஆனா நீங்க மட்டும். அவள் குரல் மீண்டும் கரகரக்க சற்று நேரம் இடைவெளி விட்டவள் எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு அவரை பத்தி விசாரிச்சு, உங்க விசாரணை மட்டும் போதாதுன்னு டிடெக்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் போய் நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் ஜென்மத்திலையும் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் இந்த ஜென்மத்துல தண்டனை தந்தாலும் எனக்கு ஃப்ரெண்டா எல்லாம் உங்க கிஃப்டா கொடுத்திருக்கார். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சியால் விம்மி புடைத்தது. நட்பின் கர்வம் அவள் கண்களில் தெரிந்தது. உங்க வர்த்தனி மேல, நம்மோட நட்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த கல்யாணத்தை இனி மேற்கொண்டு யாரும் தடுக்க நினைக்காதீங்க. நீங்களே சொல்ற மாதிரி நான் முட்டாளா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலியும் தான். இனி இந்த வர்த்தனி கற்றுக் கொடுக்க போற வாழ்க்கை பாடத்துல ஹரி என்ன பாடுபட போறாருன்னு பார்க்க தானே போறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். உங்க மனசுல இப்போ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது என்னன்னா, நம்ம தோழிக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவன் புருஷனா போறாரேன்னு வருத்தப்படுறீங்க, அப்படித்தானே? என்னைக்கு உங்க மனசுல வர்த்தினி பொருத்தமானவனை புருஷனா தேர்ந்தெடுத்து இருக்கான்னு நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அன்னைக்குதான் இந்த வர்த்தினியோட கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்கும்.